இன்றைக்கி சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்றது அதிகப்படியான இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு கூட வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பொதுவாக நம்ம உடலின் நோய்க்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறோமா, இல்லை அறிகுறிக்கு சிகிச்சை எடுக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். சைனஸ் அப்படின்றது கூட ஒரு நோயா அறிகுறியா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அது ஒரு அறிகுறியே. அப்போ நோய் அதனுடைய மூல காரணம் என்ன, அதை நம்ம பார்க்குறதே இல்லை. அதான் ஒரு விஷயம். பொதுவாக நீங்கள் பாருங்கள், நுரையீரலுக்கு ஏதாவது சளி கழிவுகள் நுரையீரலில் தேங்குச்சுன்னா அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு வேலை நடக்கும் பாருங்களேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வெளியேற்றக்கூடிய பாதையில் அந்த சைனஸ் ஏரியாவில் நமக்கு தொந்தரவுகள் ஏற்படும். அப்போ நமக்கு நுரையீரல் அதனுடைய சளியை எப்படியாவது வெளியேற்றணுன்ற ஒரு முயற்சியை பண்ணுது. அதான் ஒரு விஷயம். அந்த சமயத்தில் தும்மல், ரன்னிங் நோஸு, இருமல் இதெல்லாம் வருது அப்படின்னா நமக்கு நல்லது தான், அது வெளியேற்றுற ஒரு வேலையை பார்க்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா, தும்மலை எப்படியாவது ஆஃப் பண்ணிடணும், இருமலை எப்படியாவது ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிகுறியை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம். இப்போ பாருங்கள், சளி பிடிச்சிச்சின்னா சளியை வெளியேற்றுறதுக்கு நம்ம மருந்து எடுக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம் தெரியுங்களா, சளி வெளியேறக்கூடாதுங்க, சளியை உள்ளேயே வச்சுக்கணும், சளி வெளியேறவே கூடாதுன்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? ஆமாம். ஓயாமல் சளி ஒழிக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா, மாத்திரை சாப்பிட்டோன்னா சளி ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம்னா மீண்டும் திரும்ப சளி பிடிக்கிறது நமக்கு வாய்ப்பு இல்லை.